ஹாய், நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதாள கடற்கரையில் பார்த்தீங்கன்னா, கரவலை இழுத்துட்டு இருந்தாங்க. கரவலை அப்படின்ட்டு சொன்னதுமே பார்த்தீங்கன்னா, என் வீட்டுக்காரர் வண்டிய டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டார். ஓகே, ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும், வா கிளம்பலாம் அப்படின்ட்டு சொல்லவும், நானும் அவங்களும் பைக்கில் போயிட்டோம். போய் பார்த்தோன்னா, அவங்க இன்னுமே இழுத்துட்டு தான் இருக்காங்க. இன்னுமே வலை பார்த்தீங்கன்னா, கரைக்கு வரலை. இதுக்கு கரவலைன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் மீன் பிடிக்க போட்டில் தானே போவாங்க. ஆனால் கரவலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கரையில் 2 டீம் அந்த வலையை 2 டீமுமே ஷேர் பண்ணி இழுப்பாங்க. இந்த சைடு ரைட் சைடு ஒருத்தவங்க ஒரு டீம் இருக்கும், லெஃப்ட் சைடு ஒரு டீம் இருக்கும். இவங்க ஷேர் பண்ணி இழுப்பாங்க. அவங்க இழுக்க 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 அந்த கடலுக்குள்ள உள்ள வலையில் மீன் மாட்டும். அதுதான் இதுக்கு கரவலை அப்படின்ட்டு பேர் வந்துச்சு. இருக்கிறதுலே கரவலை மீன் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நானும் ரொம்ப எதிர்பார்ப்போடு நான் என்னோடய வீட்டுக்காரை கூட்டிகிட்டு போனேன். போய் பார்த்து நல்ல மீனாக பார்த்து வாங்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு. ஆனால் போனால் இன்னும் 1 hour ஆகும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் என் வீட்டுக்காரர் என்ன சொல்லி கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னா, டக்குன்னு வாங்கங்க, வலை கரைக்கு வந்துருச்சு, போனவுடனே நம்ம மீன் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனேன். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது இன்னும் 1 hour ஆகும் அப்படின்ட்டு சொன்னோடனே ஜஸ்ட் நாங்கள் வீடியோ எடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அவங்க பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப் போட்டு மீன் அந்த வலையை இழுக்கிறது அழகு ரொம்ப சூப்பராக இருந்தது. என் வீட்டுக்காரர் நீ திட்டிகிட்டே வந்தார், வந்துடும் சொல்லிட்டு வந்தியே, எங்கே வந்தது அப்படின்ட்டு. அதுல இங்க பாரு, அம்மா என்ன பண்ண அப்படிங்கறது அப்பாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. சொல்லுங்க. 2 மடி சொல்லிவிட்டு போய் பார்த்தா ஒரு மடிக்கு 2 சைடு இழுப்பாங்கல்ல, அது 2 மடி இழுக்கிறாங்க. ஒரு மடி சின்ன பக்கத்துல வந்துருச்சு, அது நடக்கு, அவ்வளவு தூரத்துல நடக்கு. போய் பார்த்தா ஒரு மடி தான், 2 பேரும் இங்கிட்டு இங்கிட்டு இழுத்துட்டு இருக்காங்க. அவங்க என்கிட்ட சொல்றாங்க, ஏங்க அங்கிட்டு ஒரு மடி இழுத்துட்டு இருக்காங்க, வாங்க போய் பார்ப்போம். போய் பார்த்தா இந்த மடிக்கு தொட்டா அங்கிட்டு அந்த மடியை எழுதிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டில் 1 hour கழிச்சு என் வீட்டுக்கார் மட்டும் போயிட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் ஒரு 800 rupeesக்கு வாங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் சூப்பராக சமைச்சு பயங்கரமாக சாப்பிட்டோங்க. ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் கரவலையில் மீன் கிடச்சுன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். பை பாய்.